Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 132. First slide பார்க்கலாம். Tiger fatally mauled a woman in Beijing Animal Park. பெய்ஜிங் விலங்கு பூங்காவில் ஒரு பெண்ணை புலி சாகும் வரை கடித்து நொறுக்கியது. இந்த கீரல் மட்டும் கிழித்து நொறுக்கியது, அதான் அந்த மால்ட் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேறு மால்ட். த மால்ட் மீனிங் ஆஃப் அன் அனிமல் உடைய பர்சன் ஆர் அனிமல் பை ஸ்க்ராச்சிங் அண்ட் டேயிங். அதாவது ஒரு விலங்கு ஒரு மனிதனையோ இன்னொரு விலங்கையோ ஸ்க்ராச் பண்ணி, அதாவது கீரல் மட்டும் கிழித்து அவங்கள காயத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் மால்ட். அதாவது மீனிங் என்னென்னா சாகும் வரை கடித்து நொறுக்கியது தான் மால்ட். ஃபேட்டலினா சாகும் வரை, மால்டுனா கடித்து நொறுக்கியது. இப்போ டைகர் ஃபேட்டலி மால்ட் எ உமன் இன் பீஜிங் அனிமல் பார்க்குன்னா, டைகர்னா புலி, பெய்ஜிங் விலங்கு பூங்காவில் அதாவது பீஜிங் அனிமல் பார்க் ஒரு பெண்ணை எ உமன் புலி சாகும் வரை கடித்தது. ஃபேட்டலி அதாவது சாகும் வரை, மால்டுனா கடித்து நொறுக்கியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Unlawful protest can subvert democracy. PM. சட்ட விரோத ஆர்ப்பாட்டங்கள் ஜனநாயகத்தை தகர்த்து விட முடியாது. பிரதமர். ஸோ அன்லாஃபுல் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா சட்ட விரோத ஆர்ப்பாட்டங்கள். கான் சப்வர்ட் அப்படின்னா தகர்த்து விட முடியாது. கான்செப்ட்னா தகர்த்து விட முடியாது. டெமோக்ரஸினா ஜனநாயகம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் 21 km after roof collapses at crematorium in காஷியாபாத். உத்தரப்பிரதேஷ் காஷியாபாத்தில் உள்ள மயான கொட்டகை சுடுகாடுன்னு மயான கொட்டகை மேற்கூரை இடிந்து விழுந்தது. 21 பேர் உயிரிழப்பு. ஸோ உத்தரப்பிரதேச காஷியாபாத்தில், அதாவது இன் காஷியாபாத்தில் உள்ள மயான கொட்டகைன்னா இந்த கிரெமட்டோரியம் அதான் மயான கொட்டகை, இல்லைன்னா அந்த சுடுகாடு. மேற்கூரை ரூஃப் மேற்கூரை இடிந்து விழுந்ததில், கொலாப்சஸ்னால் இடிந்து விழுந்தது. 21 கில்டுனா 21 பேர் உயிரிழப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். சென்னை ஹைகோர்ட் நோ interim order to 7.5% reservation case. சென்னை உயர்நீதிமன்றம் 7.5% இடஒதுக்கீடு வழக்கு, அதாவது ரிசர்வேஷன் கேஸ்னு இடஒதுக்கீடு வழக்கு, இடைக்கால உத்தரவு இல்லை. த நோ இன்டரிம் ஆர்டர், அதாவது இடைக்கால உத்தரவு இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கோயம்புத்தூர் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் டெத் ஆஃப் எலிஃபண்ட் ட்ராப்ட் இன் ஏ பவர். இந்த ட்ராப்ட் இன் ஏ பவர்னா மின்வேலியில் சிக்கிய, மின்சாரத்தை சிக்கிறது மின்வேலியில் சிக்கிய. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது வனத்துறை இன்வெஸ்டிகேட்னா விசாரித்து வருகிறது. டெத் ஆஃப் எலிஃபண்ட் அதாவது யானையின் மரணம். ட்ராப்ட் இன் ஏ பவர்னா மின்வேலியில் சிக்கிய. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். சிஎம் பழனிசாமி கன்வாய் கார் ஆக்சிடென்ட் இன் ட்விட்டர். இந்த கன்வாய் கார்னா ஒரு இதை சிஎம் போகும்போது அது தொடர்ந்து வரக்கூடிய நிறைய கார்கள் தான் கான்வாய் கார். தூத்துக்குடியில் முதல்வர் வாகனத்தை தொடர்ந்து சென்ற கார் விபத்து. அதான் கான்வாய் கார்னா வாகனத்தை தொடர்ந்து சென்ற கார் விபத்துனா ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். The BJP is in an AIADMK-led alliance, says Minister Jayakumar. பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். லெட் அலையன்ஸ் அப்படின்னா ஏஐஏடிஎம்கே லெட் அலையன்சஸ்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி. அலையன்ஸ்னா கூட்டணி, லெட்னா தலைமையிலான ஏஐஏடிஎம்கேனா அதிமுக. பிஜேபி இன்னும் பாஜக இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சேஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம்.
Salem, government doctors to have successfully removed a rare blood vessel tumor. rare blood vessel tumorனா அரிய வகை இரத்த நாள கட்டி. சேலம், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் அரசு மருத்துவர்கள் have successfully removed வெற்றிகரமாக அகற்றியது. rare blood vessel டியூமர்னா கட்டி, ரேர்னா அரிய வகை, பிளட்னா இரத்த நாள, blood vesselனா. Thank you for watching, friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you.